ஆளுநர் கோட்சே பார்வையில் உள்ளதால் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசி வருகிறார் என சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து நெல்லையில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இன்னைக்கே புதுசாக சொல்றாங்க, நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் தொடர்ந்து இந்த கருத்தை தான், இந்த கருத்து என்று கூட நான் சொல்ல மாட்டேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஒரு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து இவ்வாறு அவர்கள் பேசி வருவது, அதை என்ன சொல்ல வேண்டிய தெரியல. அதெல்லாம் அவர் தவிர்க்க வேண்டும் என்று பல முறை சொல்லியிருக்கோம். இது வேடிக்கையாக கேலி கூத்தாக இருக்கின்றது. ஒன்றிய அரசும் பாராமுகமாக இருப்பதும் வேதனையாக இருக்கின்றது. நாம் வாழ்வதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்தியாவுக்கு பெருமை, நமக்கு பெருமை. அவர் செக்குலரிசம் என்ற வார்த்தையே கிடையாது. ஆகவே இது மத சார்பற்ற நாடு என்பது ஐரோப்பியர்களால் கொண்டு வந்தது. இது இந்தியாவுக்கு அது தேவையில்லை, அப்படி சொல்லவே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்ங்கிறது ஒரு படிக்காதவர் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் ஐபிஎஸ் படித்து பெற்று இவ்வளோ காலம் பணியாற்றிய பின்பு அவர் வாயில் இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. 3 முதல் 10% பேர் தான் மனு தர்மம், ஆர்எஸ்எஸ், சனாதன தர்மத்தின்படி படிக்க முடியும், வேலைக்கு செல்ல முடியும், அதிகாரத்தில் உட்கார முடியும். அவர்கள் தான் 1795 வரை நிலம், சொத்து வாங்க முடியும். நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் நிலம் நத்தம், புறம்போக்கு. ஆகவே 15, 17 மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் படித்து தெரிந்திருந்தால் மிக நன்றாக இருக்கும். மதம் எல்லோருமே மகிழ்ச்சியாட்டு வணங்குவதற்கு மதம் தேவை. அது பக்தி மார்க்கத்துக்கு 100% அந்த தேவை. அதை 2 விஷயமும் பார்க்க, ஒன்று பக்தி, இன்னொன்று நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா நம்ம இது நம்ம ஐயா ஆளுநர் மாதிரி ஒரு சிலர், நான் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை வழியில் போராடி சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மா காந்தி அவர்கள் வழியில்தான் இந்தியாவில் அனைவரும் அமைதியாக வாழ்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகம் செய்த மகாத்மா நம்முடைய தந்தை, இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தந்தை, அவரை யார் என்ன செய்தால், இதே ஆர்எஸ்எஸ் அவருக்கு பயிற்சி கொடுத்து ஆர்எஸ்எஸ்லேருந்து 1 வருஷத்துக்கு முன்னால் வெளியே அனுப்பி மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டார் கோட்சே. ஆக கோட்சே வழி ஒன்று இருக்கின்றது. இந்திய மக்கள் அனைவரும் மகாத்மா காந்தி வழியில் இருக்கின்றோம். கோட்சே வழியையும் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் போன்று ஒரு சிலர் பின்பற்றுகின்றார்கள். அதனால்தான் அவருடைய பார்வையில் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் அவர் வருது. எல்லா தலைவர்களுமே கண்டிக்கிறாங்க. இன்னும் மாண்புமிகு மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது வேதனையாக இருக்கின்றது.